அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 9/8/2024 ஆடி மாதத்தின் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நேரமான காலை 6 to 7 மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. பணம் சேரணும், விரய செலவுகள் குறையணும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கணும், குபேரனின் அருள் வேணும், தொழில முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துளசி செடிக்கு இந்த பொருளை 3 சொட்டு ஊத்துங்க. துளசி செடி இல்லைங்கிறவங்க வெற்றிலை செடிக்கு ஊத்தலாம், நெல்லி மரத்துக்கு ஊத்தலாம், வன்னி மரத்துக்கு ஊத்தலாம், வில்வ மரத்துக்கு ஊத்தலாம். இது எல்லாமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு விருட்சங்கள். நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேங்க, மரம் செடி கொடிக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல வலம்புரி சங்கு அல்லது கோமதி சக்கரங்கள் இருந்தது அப்படின்னா அதன் மீது 3 சொட்டு சுக்கிரஹோரை நேரத்துலதான் ஊத்தணும். சுக்கிரஹோரை நேரம் மகாலட்சுமி தாயார் வசியமாகக்கூடிய நேரம். அப்ப அந்த நேரத்துல மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருள் மீது மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கும் பொருளாக கருதப்படக்கூடிய பசும் பால் கொஞ்சமா எடுத்து வேர் பகுதிக்கு போறோம். இப்ப செடிக்கெல்லாம் ஊத்துறீங்க அப்படின்னா அது வேருக்கு போற மாதிரி ஊத்தணும். இலையில அந்த காம்புல எல்லாம் ஊத்தக்கூடாது. வேருக்கு போற மாதிரி லேசா துளையிட்டு வேருக்கு போற மாதிரி ஊத்துங்க. வலம்புரி சங்குல கோமதி சக்கரத்துல ஊத்த போறீங்கன்னா அது ஒரு தட்டுல வச்சு 3 சொட்டு அதுல ஊத்துங்க. அந்த பாலை எடுத்து அதன் பின் நீங்க குடிக்கிறதா இருந்தா குடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தண்ணீரோட கலந்து உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க. ரொம்ப எளிமையான சூட்சமம். இதை சுக்கிரஹோரை நேரத்துல செஞ்சு பாருங்க. பண ரீதியா நிச்சயமாக ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகும். இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.